ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமான லிஸ்ட் ஒன்றை எடுத்து வருகிறாராம். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் கட்சித் தலைவர்கள் பலரும் வேறு வேறு இடங்களுக்கு ஓய்வு எடுக்க சென்றுள்ளனர். லோக்சபா தேர்தலின் 7 கட்டங்கள் முடியும் வரை, அதாவது மே இறுதி வரை தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும். இந்த கட்டத்தில் ஆட்சி தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியாது, மக்கள் நிர்வாகம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட முடியாது, நலத்திட்டங்களை தொடங்க முடியாது. இதனால் அரசு தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் பலரும் ஓய்வு எடுக்க சென்றுள்ளனர். அதன்படி முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்றுள்ளார். குடும்பமாக ஒரு வாரம் ஓய்வு எடுக்க சென்றுள்ளனர். பல்வேறு அமைச்சர்கள் ஊட்டி, கொடைக்கானல் என்று சென்றுள்ளனர். சில அமைச்சர்கள் வெளிநாட்டிற்கு கூட சென்றுள்ளனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் லண்டன் சென்றுள்ளார். லண்டனில் அமைச்சர் ஸ்டாலின் ஓய்வு மட்டும் எடுக்காமல் கட்சி ரீதியான பணிகளையும் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் ஊர் திரும்பியதும் திமுகவில் சில அதிரடி மாற்றங்கள் நடக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதன்படி லோக்சபா தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்டை உதயநிதி ஸ்டாலின் எடுத்து வருகிறாராம். அதேபோல் வேலை பார்க்காத இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்டை உதயநிதி ஸ்டாலின் எடுத்து வருகிறாராம். நன்றாக பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்டை வைத்து அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்து செய்துள்ளாராம். அதன்படி புதிதாக இவர்களில் சிலரை மாவட்ட செயலாளர்களாக களமிறக்க உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்து உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல அமைச்சர்களாக பணியாற்றாதவர்கள், சரியாக பணியாற்றாத மாவட்ட செயலாளர்கள் லிஸ்டையும் எடுத்து உள்ளார். இந்த லிஸ்டை வைத்து அதிலும் சில மாற்றங்களை செய்ய உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலுக்கு பின் ப்ரமோஷன் கொடுக்கவும் முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டு உள்ளாராம். அதன்படி அமைச்சர் பதவியில் இருந்து துணை முதல்வர் பதவியை உதயநிதிக்கு கொடுக்க ஸ்டாலின் திட்டங்களை வகுத்து வருகிறார்களாம். கடந்த லோக்சபா தேர்தல் முடிந்ததும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த அறிக்கையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலுக்கு பின் ப்ரமோஷன் கொடுக்கவும் முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டு உள்ளாராம்.